Dear students, in this video, we are going to see the exercise 2.7 from the chapter 2. The topic of this exercise is geometric progression. Last ரெண்டு exercise நம்ம வந்து arithmetic progression and arithmetic series பார்த்தோம். இப்போ வந்து geometric progression அப்படின்றத பார்க்க போறோம். What is the general form of geometric progression? இதோட general form என்னன்னு பார்த்தீங்கன்னா AR square, AR cube goes on like this. So A அப்படின்றது நம்ம ஏபியில் என்ன சொன்னோம், அதே பேர் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர் இஸ் கால்ட் அஸ் காமன் ரேஷியோ. ஆர் அப்படின்றது என்ன சொல்லுவோம், நம்ம காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். டி நம்ம என்னன்னு சொல்லுவோம், காமன் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே காமன் ரேஷியோன்னு சொல்லணும். அங்கே டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, T2 minus T1. பட் இங்கே T2 divided by T1 ஆர் T3 divided by T2. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை டிவைட் பண்ணணும், இந்த டேர்ம்லேருந்து இதை டிவைட் பண்ணலாம், ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் டிவைட் பண்ணலாம். ஸோ இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆர். இதில் பர்டிகுலராக எனக்கு ஒரு சில டேர்ம் வேணும் அப்படின்னா, nth டேர்ம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா A into R power n minus 1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த nth டேர்ம் இன் GP. A into A மட்டும் தனியாக இன்ட்டு ஆருக்கு மட்டும்தான் பவர் n minus 1. So this is the nth term கண்டுபிடித்து இதே தான். So number of terms கண்டுபிடித்து இதே தான். Then the product of three consecutive terms of GP அப்படின்னு கொஸ்டின் கொடுத்தாங்க. உங்கள் ஏபியில் என்ன பண்ணுவோம், A minus D A plus D போடுவோம் இல்லையா. லைக் தட் இங்கே A by R A AR அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதே இங்கே 4 consecutive terms அப்படின்னு கொடுத்தாங்கன்னா A by R cube A by R A into R AR cube அப்படின்னு எடுத்துக்கணும். So this is the introduction part of this exercise 2.7. This will move to the exercise. We are going to see the exercise 2.7 first sum. Which of the following sequences are in GP? So there are 7 subdivision sums. The first 3 subdivision you can 3, 9, 27, 81 அப்படின்னு நமக்கு sequence கொடுத்துருக்காங்க. இந்த sequence GPA இல்லையான்னு கேட்குறாங்க. So GPA அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம T2 by T1 equal to T3 by T2 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ T2லேருந்து T1 டிவைட் பண்ணுங்க. 9 divided by 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். T3 by T2 T3 T2 டிவைட் பண்ணிங்கன்னா 27 by 9 அதை கேன்சல் பண்ணாமல் 3 தான் வருது. ஸோ நீங்கள் அடுத்து டிவைட் பண்ணாலும் அதே தான் வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால therefore the given sequence is an AP. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4, 44, 444 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி T2 by T1 44 divided by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 4ஆல் 1 டைம், இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 11. இங்கே T3 divided by T2 இதால் இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 444 divided by 44 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 111, இங்கே அடிச்சிங்கனாலும் 11 வரும். ஸோ 111 by 11 அகைன் இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. T2 by T1 is not equal to T3 by T2. Therefore the given sequence is not a GP. இங்கே GP வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/3, 1/6, 1/12 அப்படின்னு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி T2 divided by T1 1/6 divided by 1/3 டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணலாம், நியூமரேட்டரும் இதோட நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 3 அல்லது அடிச்சா 1 டைம் 2 டைம்ஸ். ஹியர் வில் கெட் 1/2 by 1, அதனால தேவையில்ல 1/2. நெக்ஸ்ட் T3 divided by T2 பண்ணுறோம். 1/12 divided by 1/6 இங்கே 6ஆல் அடிச்சிங்கன்னா இது 1 டைம், இதுவும் 2 டைம்ஸ். அகைன் இதே மாதிரி தான் 1/2 வருது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் வருது. ஸோ T2 by T1 is equal to T3 by T2. Therefore the given sequence is a GP. Okay, third subdivision sum பார்த்தீங்கன்னா இங்கே 0.5, 0.05, 0.005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி T2 by T1 கண்டுபிடிக்கலாம். 0.05 divided by 0.5. ஸோ இதில் டெசிமல் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால நான் மேலும் கீழேயும் 100ஆல் இன்ட்டு பண்ணுறேன், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். ஸோ இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 5 வரும். இங்கே இன்ட்டு பண்ணும்போது 15 வரும். நான் இங்கே ஒரு டிஜிட் தான் டெசிமல் இருக்குது. ஸோ ஒரு 0 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 0 இங்கே ஆட் ஆகிடும். ஸோ 5/50 அகைன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு T3 by T2 T3 by T2 0.005 divided by 0.05. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் இருக்குது, இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது. இருந்தாலும் நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் அகைன் 5/50 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10. ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது, 1/10, 1/10. T2 by T1 is equal to T3 by T2. Therefore the given sequence is a GP. Continuation of first sum. So fifth subdivision is sequence என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -5, -25, -125.
ஸோ அகைன் இங்கே பாருங்க T2 by T1 போடுறோம். -5 divided by 1 gives -5. Again T3 by T2. 25 divided by -5. 25 divided by -5 gives -5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time, இது 5 times. இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் மைனஸ். ஸோ இது ரெண்டு டேர்ம் சேம். அகைன் நீங்கள் T3 by T2 போனாலும் அதே தான் வரும். சாரி T4 by T3 அது போட்டாலும் அதே தான் வரும். 125 25 டிவைட் பண்ணிங்கன்னா அகைன் -5 தான் வரும். ஸோ therefore the given sequence is a GP. Then sixth subdivision பாருங்க 120, 60, 30, 18. T2 by T1. 60 divided by 120. 0 0 cancel ஆயிடும். 6 tablets 1 by 2. Next T3 by T2. 30 divided by 60. Again 0 cancel ஆயிடும். 3 அடிச்சிங்கன்னா 1 by 2. But T4 by T3 அது பார்த்தீங்கன்னா 18 by 30. இது 6 tablets 3 times வரும். இது 6 tablets 5 times வரும். இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு. பட் இந்த டேர்ம் சேமாக வரல. Common ratio இங்கே சேமாக வரல. So therefore the given sequence is not a GP. Then the seventh subdivision sum 16, 4, 1, 1 by 4. Here T2 by T1 4 by 16 cancel பண்ணிங்கன்னா 1 by 4 வருது. Then T3 by T2 1 by 4 1 by 4 அவ்வளோதான். ஆன்சர் 1 by 4 தான். Next T4 by T3 1 by 4 divided by 1 again 1 by 4 தான் வருது. ஸோ எல்லா ஆன்சருமே சேமாக இருக்கு. T2 by T1 is equal to T3 by T2 equal to T4 by T3. Therefore, the given sequence is GP. That's all. We're going to see the second sum from the exercise 2.7. The question is write the first three terms of the GP whose first term and the common ratio are given below. So the three subdivision sums இருக்கு. First sumல பாருங்க A கொடுத்துருக்காங்க. That is first term A 6 கொடுத்துருக்காங்க. Common ratio R3 கொடுத்துருக்காங்க. The first three terms எப்படி இருக்கும் நமக்கு GPல A, AR, AR square. அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஏன்றது யாருங்க 6 6 into 3 6 into 3 square. So 6 அப்படியே வந்துடணும் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 6 into 3 gives 18. ஹியர் 3 ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் 6 இன்ட்டு பண்ணுங்க. 6 இன்ட்டு பண்ணிட்டு பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் 9 9 into 6 54. So this is the first three terms of the first subdivision. Second subdivision sum பாருங்க A equal to root 2. R உடைய வேல்யூ root 2 கொடுத்துருக்காங்க. So A, AR, AR square அதுதான் அந்த first three terms. Substitute பண்ணலாம் root 2, root 2 into root 2. Then third one root 2 into root 2 square. Root 2 into root 2 first term அப்படியே வந்துடும். Root 2 into root 2 gives 2. Root 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும். 2 into root 2 2 root 2. That's all. And third subdivision A is equal to 1000, R equal to 2 by 5. So A, AR, AR square கண்டுபிடிக்க போகிறோம். A என்றது 1000. A 1000 into 2 by 5. Next third term 1000 into 2 by 5 whole square. 1000 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா you'll get 200. 200 into 2 400. So the second term is 400. First term 1000. Third term பாருங்க 2 first இது ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. 25 டேபிளில் 1000 கேன்சல் பண்ணலாம். ஸோ 25 டேபிள் ஒன் டைம்னா 100ல் 25 4 டைம்ஸ் வரும். இந்த 0 அப்படியே வந்துடும் இங்கே. So 40 into 4. 40 into 4 gives 160. So first term 1000, second term 400, third term 160. We're going to see the third sum from the exercise 2.7. The question is in a GP 729, 243, 81, 10 sums போயிட்டே இருக்குது. So இந்த sequence geometric progression கொடுத்துருக்காங்க. Find T7. இந்த 7th term என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீக்வன்ஸ்ல இருந்து A and R அதை கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் A? A என்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 729. வாட் இஸ் R? T2 by T1. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணணும். 243 divided by 729. ஸோ 243 இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 81. இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 243 வரும். அகெயின் இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னா இதில் 9 டேபிள் கூட அடிக்கலாம். 9 டேபிள் அடிச்சா இது 9 டைம்ஸ். 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 times 18, 63 7 times. இந்த 9 டேபிள் டைரெக்டாக அடிச்சிங்கன்னா 1/3. ஸோ the value of R is 1/3. A வந்து 729, R வந்து 1/3. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க? T7 கேட்குறாங்க. T என்னுடைய ஃபார்ம் என்னது ஜிபியில்? A into R power n-1. ஸோ வாட் இஸ் A here? 729. R is 1/3. Power 7 minus 1, that is 6. So 729 into 1/3 power 6. 3 power 6 na 3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 3 into 3 into 3 into 3 into 3 வச்சுட்டு கூட அடிச்சிக்கலாம். ஸோ அது 3 அடிச்சிங்கன்னா 243 வரும். அகைன் 3 அடிச்சிங்கன்னா 81. அகைன் 3 அடிச்சிங்கன்னா 27. அகைன் 3 அடிச்சிங்கன்னா
9, 3 3s are 9, எல்லாமே cancel ஆயிடுது. So the answer is 1. So the seventh term is 1. See the fourth sum from the exercise 2.7. The question is find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of geometric progression. ஒரு 3 terms கொடுத்துருக்காங்க. இந்த 3 terms ஜிபின்னு சொல்றாங்க. ஜிபி அப்படின்னா you have to find the value of x அப்படின்னு சொல்றாங்க. ஜிபினா எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? t2 by t1 is equal to t3 by t2. செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணாலும் தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் டிவைட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது கண்டிஷன் இல்லையா? ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா ஸோ அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். t2 by t1 is equal to t3 by t2. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x plus 12 by x plus 6 is equal to x plus 15 by x plus 12. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? x plus 12 இங்கே x plus 12 இருக்குது. ஸோ x plus 12 ஹோல் ஸ்கொயர் அப்படி கூட எழுதிக்கலாம். ஆர் நீங்கள் x plus 12 into x plus 12 கூட இன்ட்டு பண்ணிக்கலாம். இங்கே x plus 6 into x plus 15 ஒன்று. ஸோ இதை a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் தட் இஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தட் இஸ் 2 into x into 12 that gives 24x. 2 into 12 24x அப்படி வந்து ப்ளஸ் 12 ஸ்கொயர் தட் இஸ் 144. இந்த சைடில் பாருங்கள் x into x x ஸ்கொயர் x into 15 15x 6 into x 6x 6 into 15 90 6x 90. இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 24x ப்ளஸ் 144 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 21x ப்ளஸ் 90. 21x இங்கே கொண்டு வாங்க, இதை அங்கே கொண்டு போயிடுங்க. 24x மைனஸ் 21x is equal to 90 மைனஸ் 144. 144ல் 90 செப்பரேட் பண்ணிங்கன்னா minus 54. இங்கே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3x. So x is equal to minus 54 by 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா minus 18 வரும். So the 3 table 1 time, remainder 324ல 18 times, 8 times. So x is equal to minus 18. So the value of x is minus 18. That's all. We're going to see the fifth sum from the exercise 2.7. The question is find the number of terms in the following GP. ரெண்டு சப்டிஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் 4, 8, 16, 10 up to 8192. ஸோ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை, n அப்படின்றத கண்டுபிடிக்குது. ஸோ நமக்கு இங்கே என்னுக்கு ஃபார்முலா கிடையாது ஜிபியில். ஸோ வி ஹேவ் டு யூஸ் த டிஎன் ஃபார்முலா தான். டிஎன் ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த சீக்வன்ஸ்லேருந்து முதல்ல நம்ம ஏ எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஏ? 4. R அப்படின்ட்டு t2 divided by t1. 8 divided by 4. 8 divided by 4 gives 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 1 டைம் இஸ் 2 டைம். tn equal to 8192 அப்படி இருக்குங்க. tn ஃபார்முலா என்னது? ar power n minus 1. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் என்னோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் n? a here 4. r அப்படின்றது 2 power n minus 1. ஆருக்கு மட்டும்தான் அந்த பவர் ஈக்குவல் டு 8192. ஸோ 2 power n minus 1 ஈக்குவல் டு இந்த இன்டில் இருக்கிற 4 முதல்ல கொண்டு போய் இங்கே டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். இங்கே ரெண்டு நம்பர் ஒரே டைமில் எடுக்கணும், அதனால் இங்கே 0 சேர்த்துங்க. 4 times 16, ரிமைண்டர் 3, 32ல் 8 டைம்ஸ் 2048. 2 power n minus 1 equal to 2048. இங்கே என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸில் இது அந்த பேஸை வச்சு இந்த பவரில் எழுதணும். ஸோ இதை 2 பவரில் இதை எழுதணும். யார்? 2048. 2048 வந்து 2 power 11. 2 power 11 ஆன்சர் தான் இது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். தெரியல அப்படின்றவங்க இதை டிவைட் பண்ணுங்க. 1024 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 512. அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 256. அகைன் இதை 2ஆல் பண்ணிங்கன்னா 128. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 64. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 32. 2 16 2 8 2 4. அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 2. ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 2s வருது. ஸோ 2 power n minus 1 equal to 2 power 11. பேஸ் ரெண்டு ஈக்குவல்னா அப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வில் கெட் த வேல்யூ ஆஃப் n. ஸோ n minus 1 is equal to 11 அப்படின்னா n is equal to minus 1 ஆகும் போச்சுன்னா ஆகும் plus 1. 11 plus 1 gives 12. So the value of n is 12. ஃபர்ஸ்ட்ல இதோடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12. இப்போ இங்கே வாங்க, இதில் ஏன்றது 1/3, r equal to 1/3 divided by 1/3, sorry 1/9 divided by 1/3 which gives 1/3. இதெல்லாம் 1/3 வரும். இப்போ இங்கே அதே ஃபார்முலா தான். a r power n minus 1 equal to 1/2187. ஸோ வாட் இஸ் r? r அப்படின்றது 1/3 தான். சாரி ஏன்றது 1/3 தான். r அப்படின்றது 1/3 தான். 1/2187.
இந்த 2 இங்கே கொண்டு போனீங்கன்னா மேலே இன்டூவில் போயிடும். சாரி 3 இங்கே கொண்டு போனீங்கன்னா மேலே இன்டூவில் போயிடும். 3ஆல் இதை கேன்சல் பண்ணணும். 1/3 பவர் n minus 1. 3ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 times 31, 2 times 6 remainder 1 9 times. ஸோ 1/729. 1/729 3 பவரில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 power 6 இது. இது 3ஆல் டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 6 times வரும். இப்போ பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. n minus 1 equal to 6. So n is equal to 7. Here the number of terms is 7. Here the number of terms is 12. That's all. We'll see the sixth sum from exercise 2.7. The question is in a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. The 12th term கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 9th term கொடுத்துருக்காங்க and 6th term கொடுத்துருக்காங்க. So from this T9 அப்படின்றது கொடுத்துருக்காங்க 32805. T9 எப்படி எழுதலாம்? A R power 8 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் தட் T6 என்னது 1215. அது எப்படி எழுதலாம்னா A R power 5. 6லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஃபார்முலா இந்த TNக்கு A R power n minus 1. ஸோ அதனால் இங்கேருந்து ஒன்று செப்பரேட் பண்ணி எழுதிக்கங்க. You will get the second equation. Now the first equation divided by the second equation. A R power 8 divided by A R power 5 is equal to 32805 divided by 1215. இந்த A cancel ஆகிடும். R power 5 இங்கே 5 பவர் போச்சுன்னா remaining 3 இருக்கும். So you will get R cube. R cube is equal to இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 2 times remainder 2 443. இதை 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 6561. அகெயின் இங்கே 9 டேபிள் அடிக்கலாமா? 9 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 827. இந்த 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 722 times 2680 81 9 times. Again இந்த 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 times. இந்த 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 81. 3 இங்கே அடிச்சிங்கன்னா 27. So you'll get R cube is equal to 27. 27 எப்படி எழுதலாம்னா 3 cube எழுதலாம். So you'll get the value of R as 3. R3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2ல போடுங்க. Substitute in equation 2. You'll get A into 3 power 5 equal to 1215. A is equal to 1215. 3 power 5. 3 5 times போட்டு cancel பண்ணிக்க வேண்டியதுதான். So 1 time அடிச்சிங்கன்னா 405. Again அடிச்சிங்கன்னா 135. Again அடிச்சிங்கன்னா 45. Again அடிச்சிங்கன்னா 15. Again அடிச்சிங்கன்னா 5. So you get the value of A as 5. Now T12 கேட்டிருக்காங்க. T12னா A R power 11. That is 5 into 3 power 11. So இது ஒன்றுமே சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண முடியாது. அப்படியே விட்டு வேண்டியதுதான். So 5 into 3 power 11. That's all. So we are going to see the seventh sum from the exercise 2.7. The question is find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. So என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8th term கொடுத்துருக்காங்க. What is 8th term? 768. T8 is equal to 768. T8 எப்படி எழுதலாம்? A R power 7 அப்படின்னு எழுதலாம். A R power 7 is equal to 768. Okay. Then the common ratio is given. Common ratio என்னது R கொடுத்துருக்காங்க. R உடைய வேல்யூ நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். A into 2 power 7 equal to 768. We get the value of A. இந்த 2 power 7னா எடுத்துகிட்டு போய் இங்கே டிவைட் பண்ணலாம். 768 2 power 7னா 2 into 2 into 2 into 2 5 6 7 7 times போட்டு கேன்சல் பண்ணுறீங்க. இதை 2 அடிச்சிங்கன்னா 384. அகைன் 2 அடிச்சிங்கன்னா 192. அகைன் அடிச்சிங்கன்னா 96. அகைன் அடிச்சிங்கன்னா 48. அகைன் அடிச்சிங்கன்னா 24. அகைன் அடிச்சிங்கன்னா 12. அகைன் அடிச்சா 6. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 அடிச்சாச்சு. A உடைய வேல்யூ 6. R உடைய வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2. They ask you to find the 10th term. T10 கேட்குறாங்க. T10 அது A R power 9. 10 minus 1. What is A 6? R 2. 2 power 9. 2 power 9 அதோடைய வேல்யூ என்னது நமக்கு தெரியும். 512 into 6. 6 into பண்ணினா 6 2s are 12 remainder 1. 6 plus 1 7. 6 5s are 30. 3000
72. So this is the 10th term. We are going to see the 8th sum from the exercise 2.7. The question is, if a comma b comma c are in AP, then show that 3 power a comma 3 power b comma 3 power c are in GP. ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. கிவன் கண்டிஷன் வந்து ஏபிசி ஆர் இன் ஏபி. ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி அப்படின்னா நம்ம ஏபியில் என்ன செய்வோம், T2 minus T1 equal to T3 minus T2 அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது 3 டேர்ம்ஸ் ஏபியில் இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்க, பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ, சாரி சி மைனஸ் பி, பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. இப்போ இந்த பி மைனஸ் பி இங்கே கொண்டு வாங்க, ப்ளஸ் பி ஆகிடும். மைனஸ் ஏ ஒன்று கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஏ. ஸோ பி ப்ளஸ் பி 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இப்படி ஒரு கண்டிஷன் கிடைக்கும் நமக்கு ஏபியில். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ப்ரூவ் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 கமா ஏ 3 கமா பி 3 கமா சி ஆர் இன் ஜிபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நடுவில் இருக்கிற மிடில் டேர்ம், இந்த டேர்மோடைய ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கிற டேர்மோடைய ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா இது ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே, எல்ஹெச்எஸில் நான் 3b பவர் 2 எடுத்துக்கிறேன். இந்த பவர் மேலே பவர் இருந்தால் அந்த பவர் எடுத்து என்ன செய்வோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். b into 2b. நமக்கு வந்து 2b அப்படின்றது a plus c அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பிளேஸ் ஆஃப் 2bக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், a plus c. ஸோ 3 பவர் a plus c. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. இப்போ பவர்ஸ் வந்து அடிஷனில் இருந்ததுன்னா மல்டிப்ளையில் பிரித்து எழுதலாம். 3 பவர் a into 3 பவர் c. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துச்சு பாருங்க. ஸோ RHS. ஸோ therefore 3 power a, 3 power b, 3 power c are in GP, hence proved. We are going to see the 9th sum from the exercise 2.7. The question is, in a GP, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms at a time is 57/2. Find the 3 terms. The 3 terms என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஜிபியில். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்போம், இந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா a/r a/ar அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதை தான் எடுத்துக்க போகிறாங்க. இதுதான் நம்ம 3 டேர்ம்ஸு. ப்ராடக்ட் இஸ் 27 கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 3 பேரும் மல்டிப்ளை பண்ணணும். a/r into a into ar இன்ட்டு பண்ணிங்கன்னா 27. அப்படின்னா இந்த ஆர் டினாமினேட்டர் உள்ள ஆரும் நியூமினேட்டர் உள்ள ஆரும் கேன்சல் ஆகிடும். a into a gives a cube. 27 எப்படி எழுதலாம்னா 3 cube எழுதலாம். ஸோ யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் a as 3. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் taken at a time. Terms taken at a time. 2 டேர்ம்ஸ் ஒரு எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். a/r into a plus a into ar plus ar into a/r. ஸோ இந்த இடத்துல மட்டும் r கேன்சல் ஆகும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எப்படி வரும்னா a square by r, a square into r, here a square equal to 57/2. 3 டேர்ம்ல இருந்து a ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா you will get 1/r plus r plus 1. இதை எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வாட் இஸ் த காமன் டினாமினேட்டர் இஸ் ஆர். அப்போ இங்கே எதுவும் இன்ட்டு பண்ண வேண்டியிருக்காது. ஆல்ரெடி இங்கே ஆர் இருக்குது. இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் வரும். இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர். ஓகே, ஆர் ஏவோடைய வேல்யூ 3 கண்டுபிடிச்சிருக்கோம். 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் இஸ் 9. திரும்ப அகெயின் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிங்க. இந்த 3 ஸ்கொயரில் உள்ள 9 வந்து 3 டேபிள்லையும் 57 3 டேபிள்லையும் அடிக்கலாம். இந்த 3 டேபிள் அடிச்சா 3 டைம்ஸ், இந்த 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 19 டைம்ஸ். நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 ஆல் இங்கே இன்ட்டு பண்ணுங்க. இந்த 6 எடுத்து இங்கே இன்ட்டு பண்ணுங்க. ஸோ வில் கெட் 6 into இங்கே ஆல்ரெடி இங்கே 3 இருக்கு இல்லையா, 3 into 2 6 ஆகிடும். 6 into 1 plus r square plus r equal to 19r. இந்த 6 உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா 6 plus r square plus 6r. 19r இங்கே கொண்டு வந்தீங்கன்னா minus 19r. minus 19r plus 6r gives minus 13r. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 6 into 6 என்னது 36 plus 36. இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 9 into 4, 9 4s are 36 வரும். அது 13 ஆட் பண்ணிங்கன்னா -13 வருது. ரெண்டுமே நெகட்டிவ் வருது. ஸோ இங்கே 6 மல்டிப்ளை பண்ணனால 6 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா get 3/2, இங்கே 2/3 வருது. ஸோ r minus 3/2 ஒரு ஃபேக்டர், r minus 2/3 ஒரு ஃபேக்டர். ஸோ you get the value of r as 3/2 and 2/3. ஸோ 2 வேல்யூ கிடைக்குது r. ஸோ a equal to 3 அப்படி r equal to 3/2 அப்படின்னு எடுத்தோம்னா the 3 terms are 3/3/2. 3 gets cancelled. இந்த 2 மேலே வந்துடும். ஸோ you'll get the term as first term as 2, second term 3 அப்படியே வந்துடும். third term 3 into 3/2 gives 9/2. ஸோ this is the 3 terms. இப்போ இதே a வந்து
3 இருந்து ஆர் 2/3 இருந்தா இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிடுங்க 9/2, 3, 2. That's all. Then sum from the exercise 2.7. The question is, a man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years. இந்த சம் பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா மாதிரி வரும் அது. ஸோ நம்ம இனிஷியல் சேலரி ஸ்டார்டிங் சேலரி என்ன கொடுத்துருக்காங்க 60,000 கொடுத்துருக்காங்கல்ல, தட் வந்து அதை வந்து நம்ம பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தென் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 5% வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்றத நம்ம என் அப்படின்னு எடுத்துக்கலாம். நோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த salary after 5 years. So the formula A is equal to P into 1 plus R by 100 whole power n. The formula use பண்ண போறோம். So A, that is the salary after 5 years. So P யோட value 60,000 into 1 plus 5 by 100 whole power 5. இந்த 100 இங்க enter பண்ணீங்கன்னா 100 plus 5 105 by 100 வந்துரும். So the 100 divide பண்ணீங்கன்னா we get 1.05. So 1.05 whole power 5. இதை multiply பண்ணீங்கன்னா you get the value as 1.2762815625 வரும். 60,000 இன்ட்டு பண்ணீங்கன்னா வில் கெட் 76576.89 போயிட்டு நம்பர் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை 76,576.89 அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 76,577 அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணி எடுத்துக்கிறோம், அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த சேலரி ஆஃப்டர் 5 years. We are going to see the 11th sum from the exercise 2.7. The question is, Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Offer A is 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. ஸோ வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 விதமான ஆஃபர் கொடுக்குறாங்க சேலரியில். ஒன்று வந்து 20,000 ஸ்டார்ட் வித் guarantee increase on the 6% for the first 5 years. Offer B into the 22,000 to start with, followed by guaranteed annual increase of 3% for the first 5 years. What is his salary in the 4th year with respect to the offers A and B? So question la 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் A வச்சு நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்னது 20,000 சேலரி கொடுத்துருக்காங்க. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசிங் இன்க்ரிமெண்ட் வந்து 6% கொடுத்துருக்காங்க. For the 4th year, what is the salary in his 4th year கேக்குறாங்க. 4th year அப்படின்னா நம்ம end of the 3rd year தான் கண்டுபிடிக்கணும். 4th year 4th year starting. ஸோ அதனால 3 n வந்து 3 இருக்கணும், 4 எடுக்கக்கூடாது. ஸோ 3 எடுத்து தான் சம் பண்ணணும் ரெண்டு கேசஸுமே. ஓகே, ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? P into 1 plus R by 100 whole power n. So P is 20,000 into 1 plus 6% rate of interest 6 by 100 whole power 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 plus 6 106 by 100 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.06 whole power 3. ஸோ இந்த 1.6 whole power 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணி 20,000 அதை இன்ட்டு பண்ணிங்கன்னா வில் கெட் 23,820.32 அப்படின்னு வரும், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி டேக்கன் as 23,820. நெக்ஸ்ட் இந்த ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா 22,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 3%னா இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ அதே n = 3 அப்படின்றத வச்சு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். P into 1 plus R by 100 whole power n 22,000 into 1 plus 3 by 100. அதுமாதிரி நீங்கள் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100 plus 3 103 by 100 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.03 whole cube. 1.03 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணிவிட்டு 22,000 இன்ட்டு பண்ணிங்கன்னா யூ கெட் 24,039.99. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 24,040 rupees. ஸோ ஆஃபர் ஏபி அதை ஒன்றும் டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் கேட்கல, எது பெஸ்ட்டுலாம். ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் இன் ஆஃபர் ஏ அண்ட் திஸ் இஸ் த அமௌண்ட் யூ கெட் இன் த ஆஃபர் பி இன் த 4th year. That's all. We're going to see the 12th sum from the exercise 2.7. The question is, if A, B, C are the 3 constitutive terms of an AP and X, Y, Z are the 3 constitutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B equal to 1. அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C are 3 constitutive terms of AP. X, Y, Z வந்து 3 constitutive terms of GPன்னு கொடுத்துருக்காங்க. If A, B, C are in AP அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் T2 minus T1 equal to T3 minus T2. ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். B minus A is equal to C minus B.
இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி சி மைனஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பி மைனஸ் சின்னு வேணும். எனக்கு இங்கே சி மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸால் இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை மாற்றி எழுதலாம். பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ மைனஸ் பி இந்த சைடு கொண்டு போங்க, சி இங்கே கொண்டு வந்துருங்க. மைனஸ் பி இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பி, பி ப்ளஸ் பி 2b, 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஸோ நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம். எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் சி இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. இதில் பி மைனஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏ மைனஸ் பி யூசிங் 1 அப்படின்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல பி மைனஸ் சிக்கு பதிலாக ஏ மைனஸ் பி. இப்போ இங்கேயும் பவர் சேமாக இருக்குது, பட் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் பவர் சேமாக இருக்கனால பேஸ் ரெண்டையும் இன்ட்டு பண்ணி ஒரே பவரில் எழுதிக்கலாம். xyz into whole power a minus b. இப்போ xyz அப்படின்றது அதுக்கு முன்னாடி இங்கே xyz வந்து xyz ஆர் இன் ஜிபி இல்லையா? ஸோ ஜிபியில் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோடைய ஸ்கொயர் வந்து ரெண்டுடைய மல்டிபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இசட். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவேஷன் 3 யூஸ் பண்ணி இந்த xzக்கு பதிலாக நான் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். xz இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ. இது பவர்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a மைனஸ் 2b. ஸோ நவ் ரெண்டு பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் மல்டிப்ளைல இருக்கும்போது. ஸோ ஒய் பவர் 2a மைனஸ் 2b ப்ளஸ் சி மைனஸ் ஏ. 2aல ஒரு ஏ மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் சி மைனஸ் 2b, ஏ ப்ளஸ் சி மைனஸ் 2b. ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சின்றது என்னது? இங்கே 2b. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக 2b minus 2b. Here using 2. Second equation conditioning use பண்ணுறோம். a plus c பதிலாக 2b minus 2b 0. y power 0 is 1. Anything power 0 1ன்றதுனால so y power 0 1. So you get the RHS. So RHS வந்துருச்சு. Therefore hence we prove the given statement. That's all. Thank you.